என்ன நண்பர்களே, வாழ்க்கை, கல்யாணம், காதல். ஆமாங்க. ஒரு ஆண் எத்தனை பெண்கள் கூட வேணாலும் நட்புறவு, நல்லுறவு, காதலாக கூட இருக்கலாம். ஆமாங்க. ஆட்டோகிராஃபில் சொன்னார். என்ன 3 பெண்கள், 4வது ஒரு பெண்கள் இருக்கும்போது அது ஒரு பெரிய கொண்டாடினோம். ஆனால் அதற்கு முன்பே இயக்குனர் இமயம் சிகரமா இவன் பாரதிராஜா சொல்லிட்டார். 16 வயதிலேயே ஒரு பெண்ணு இன்னொருத்தர் லைக் பண்ணுறாரு, அது ஈடுபாடாக இருக்கிறாரு. அடுத்தாப்புல வந்து கடைசியாக கல்யாணம் பண்ணார். இடையில ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் வந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் 3 பேர் கிராஸ் பண்ணாங்க, அதுவும் வெற்றி பெற்றுச்சு. இப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் காதல் என்பது வந்து ஏதோ ஒரு 18, 20, 25 வயசில் வேலைக்கு போனோன்னு வருவதில்லை. பிறந்தத்திலேருந்தே வந்துடுது. ஆமாம், இன்றைக்கி வந்து பிள்ளைகளை கான்வென்ட் ஸ்கூலில் சேர்க்குறப்போ பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, மேல் வீடு, கீழ் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை கூட ஆண் பெண் வித்தியாசம்ல நட்புறவு, நல்லுறவு, எத்தனையோ பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அந்த ஸ்கூல் மாத்தினா அதோட அப்செட் ஆகி போயிடுவோம் அந்த கான்வென்ட்டில். அப்போ கல்யாணம் பண்ண பிள்ளை ஊட்டின்னு நினைப்பேன். இல்லை, அது ஒரு உணர்வு. காதல் என்பது ஒரு அற்புதமான உணர்வு. ஏன் இப்போ அண்மையில் வந்த ரஜினிகாந்தனுடைய சந்திரமுகி ஒரு கணவனே வந்து காலி பண்ணக்கூடிய அளவுக்கு முற்புறவில்லைன்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டால் கூட வந்து அது ஒரு காதல் தான். இப்படி ஒரு காதல் இப்பொழுது வந்திருக்கு வித் லவ். ஆமாங்க. இப்போ அபிஷன் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு இயக்குனராக அறிமுகமாகி ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண ஒரு இது. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் விட்டுற மாட்டோமே, எப்போ யாரிடம் என்ன இருக்கிறது திரையுலகம் பொறுத்தவரை டக்குன்னு கூப்பிட்டு ஏப்பா வாப்பா அப்படிதான் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து இல்லைங்க நீங்கள் இயக்குனர் ஒரு பக்கம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னங்க இது நல்ல பொழப்பு வந்திருக்கு பண்ணலாமேன்னு அவர் நினச்சிட்டு இருந்தப்போ ரஜினி சார்கிட்ட போய் கேட்டிருக்கிறார், என்ன இது மாதிரின்ட்டு. இல்லை நடிப்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா நடிக்க வந்துட்டார். முதல் படம், முதல் இயக்கம். அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அது மாதிரி இருந்தால் கூட முதல் படம் வந்து வருது. எதனா வித் லவ். ஆமாங்க. அது யார் தயாரிக்கிறாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பொண்ணு ஐஸ்வர்யா பண்ணுறாங்க. அதை தயாரிக்கிறாங்க, நண்பரோடு சேர்ந்து பண்ணுறாங்க. கதை என்னங்க, ஒவ்வொரு மனிதருக்கு இருக்கிற பிறகு பள்ளியில் வந்து காதல் வந்து காதலாக இருக்காது. ஏதோ ஒரு அபிப்பிராயம் ஒன்று சொல்லணும், ஒரு உணர்வு. அவர் 10th ஆரம்பித்து +2 போகுது. இவர்கள் வந்து இது ஒரு பக்கம் போகுது. எப்படி இந்த காதல் வெளிப்படுது அப்படின்னா, ஒரு பெண் பார்க்க போகிறார்கள், கெட் டுகெதர் மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு டேட்டிங் இல்லை, ஒரு நண்பர் பேசும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் ஒன்று வந்துருக்குன்னு ஒன்று, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுக்கிற ஆரம்பிச்சுன்னா, ஓ நீங்கள் அங்கேயா, அந்த அக்காவை தெரியுமா அப்படின்னா அவருக்கு ஒரு லவ் பற்றி சொல்லுகிறார். அதுபோல் இந்த பெண்ணும் அந்த திருமணம் செய்ய போகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு முயற்சி என்னென்னா, நம்மளுடைய எக்ஸுகளை, அது ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே 2-3 பேர் வந்துடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஒரு திருச்சி ஒன்று சுற்றியோடைய எல்லா முழுக்கெல்லாம் காட்டுறாங்க, கண்டுபிடிக்கிறார். அந்த போய் பார்க்கும் பொழுது அந்த பையன் தான் பார்க்கும்போது அந்த காதலிக்கிறார். அந்த பொண்ணு கேட்குறா பாருங்க, வேண்டிய இப்போ அப்படின்னா டக்குனு என்னன்னா, என்னுடைய கணவர்கிட்டையும் இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு உங்க கூட வந்துடுறாரு. செருப்பு இல்லை, விளக்க மாற்றி எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி. கேட்குறதே தப்பு. சரி கேட்கக்கூடாத, கேட்டாச்சு, விட்டுருக்கேன். அந்த பெண்ணு அவருடைய எக்ஸாம்பை பிடிச்சி பார்த்தாக்கா அந்த தம்பி வந்து கல்யாணம் பண்ணாமல் கிடக்கலாம். அப்படி தாடிக்கிட்டலாம் வச்சு வழக்கமாக தான் நம்ம சினிமா என்றாலும் அந்த காலத்து தேவதாசன்னாக்கா தண்ணி அடிக்கணும், தாடி வளர்க்கணும், அந்த நாய்கிட்ட ஊற்றி கொடுக்கணும், திருவாளையணும், வேலை வெட்டிலாம் போகணும், அப்புறம் தற்கொலை பண்ணுங்கிறது, அப்புறம் ஆசிரியர் ஊற்றுங்கிறது ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய காலங்களில் அந்த எக்ஸில் அவர்களை பார்க்கிறார்கள். சேர்ந்தார்களா இல்லையா, இருவரும் சேர்ந்தார்களா இல்லையா அப்படிங்கிறதா கதை. இதில் என்னாச்சுன்னா, ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அந்த பெண்ணு சொல்கிறா, என்னுடைய அம்மா வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்து விட்டார். ஏன்னா அவர் தம் அடித்து இறந்து விட்டார். அதனால் எங்கள் அம்மா வந்து இளம் விதவையாகி விட்டார், தனியாக இருக்கிறார். இந்த பையன் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் இறந்து விட்டார், எங்கள் அப்பா தனியாக இருக்கிறார். அந்த பொண்ணு கேட்குறா, எங்கள் அம்மாவும் சின்ன வயசில் இருக்காங்க, ஒரு துணையை சேர்க்கலாம் என்று இருக்கிறேன். உங்கள் அப்பா 2 பேரும் சேர்த்தேன்னா, அடி பாவி 2 பேரும் சேர்த்தா நம்ம 2 அண்ணன் தங்கச்சி ஆகிடுவோமே அப்படின்ட்டு. இன்னொரு என்ன, தெரியாமல் நம்ம அப்பையிலேருந்து ஆண் வந்து தான் வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும், பெண் இருக்கணும்னு சொல்லி அந்த இலக்கணத்தையும் இதில் மீறாமல் செய்திருக்கிறார். அந்த விஷயத்தை நீ 10வது படித்தா நான் +2ங்கிற மாதிரி கொண்டு போயிடுறேன். மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய
காதல் எப்பொழுது வந்தது அரும்பினது என்பதை கனெக்ட் ஆகணும். எந்த ஒரு திரைப்படமும் கனெக்ட் ஆனால் தான் படம் வெற்றி பெறும். இதுதான் எல்லா வெற்றி பெற்ற படங்கள்லாம் பார்த்தா நாம் அது ஒரு கேரக்டராக இருக்கும். அதான் இன்றைக்கி வந்து ஒரு இயக்குனர் அற்புதமாக திருவாரூரை அவங்க அம்மா திருவாரூர்காரங்க, திருச்சியை சேர்ந்த அந்த இயக்குனர் அழகாக புதிய படம், முதல் படம், ஹீரோவும் முதல் இது. நம்ம தயாரிப்பாளர் வந்து பழைய முகமான நல்ல இது. குடும்பத்தோடு பார்க்கலாம், தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம், மனைவி மக்களுடைய பார்க்கலாம். ஒருத்தர் உள்ளுக்குள்ளே நம்ம வாழ்க்கை நடந்ததுங்கிற மாதிரி கனெக்ட் ஆகும். போங்க பார்த்துட்டு ரெக்கலெக்ட் பண்ணுங்கள். சும்மா பழையெல்லாம் தேட்டு போயின்னு இருக்காது.